ஏன் இன்னும் வினை வரல? இந்தாங்கோ, இந்த புஷ்பத்தை எடுத்து அந்த கலசத்துல கொஞ்சம் கொஞ்சமா போடுங்கோ. ஓம் கருணாய நமஹ, ஓம் பிரதேதசே நமஹ, ஓம் சூர்யே நமஹ, ஓம் அபாம்பதஜே நமஹ, ஓம் மகரவாகனாய நமஹ, ஓம் வாசகஸ்தாய நமஹ, ஓம் தீர்த்தராஜாய நமஹ. இந்தாங்கோ, பூ எடுத்துங்கோ. மாமனார் மாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருமா. நல்லா இருமா, நல்லா இரு. படிக்கட்டின முட்டாள், புத்தி கெட்டவன். என்னை பத்தி நான் எவ்வளவு உயர்வா நடிச்சிட்டு இருந்தேன். யூஎஸ்ல போய் படிச்சவன், பல நாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தவன். பத்தாவதுக்கு இந்த சிட்டிலே ஒரு பெரிய டாக்டரோட பையன், பெரிய அறிவாளி, பெரிய புத்திசாலி. ஆனா பாரு, ஒரு சாதாரண பொண்ணு, அது வில்லேஜ்ல இருந்து வந்த ஒருத்தி, இவ்வளவு ஈஸியா ஏமாத்திருக்கா. அதான்டா வினய், நீ உன்னை பத்தி என்ன வேணா நினைச்சிருக்கலாம், பெருமைப்பட்டிருக்கலாம். ஆனா மத்தவங்க உன்னை எப்படி பாக்குறாங்கிறது முக்கியம். மித்ரா என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பா? இவ்வளவு முட்டாளா, இவ்வளவு ஏமாளியா இருப்பேன்னு தானே நினைச்சிருப்பா. என்ன என்ன நினைச்சா எனக்கே சிரிப்பா தானே வருது. அவளுக்கு சிரிப்பா இருந்திருக்காதா என்ன? இது நம்ம வீடு. கூச்சப்படாம வேணுங்கிறத கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. போனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு. என்ன ஆச்சு வினைக்கு? இன்னைக்கு பூஜை இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன் அவாய்ட் பண்றாரு? இவரை புரிஞ்சுக்கவே முடியல. ஹோம்லியான முகத்தோட சுடிதாரோ இல்ல சல்வாரோ போட்டுட்டு வந்தா அவ அப்படியே ரொம்ப நல்ல பொண்ணு நம்பிடுறது. மித்ரா, நீ என் நெஞ்சில குத்தி இருந்தா கூட இவ்வளவு தூரம் எனக்கு வலிச்சிட்டு இருக்க. போயும் போயும் என் முதுகுல குத்திட்டியே. ஏன் இப்படி பண்ண? ஏண்டி இப்படி பண்ண? பணத்துக்காகவா? சொத்துக்காகவா? இல்ல வேற எதுவும் பகையா? ஏன் மித்ரா இப்படி பண்ண?
நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? காதலுங்கிற பேர்ல என்னை ஏமாத்தினது மட்டும் இல்லாம என் அப்பாவையும் அம்மாவையும் ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டியே. எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா மித்ரா? அழனும் போல இருக்கு. நீ எனக்கு பண்ண துரோகத்தை எல்லாம் யார்கிட்டயே சொல்லி அழனும் போல இருக்கு. ஆனா நான் இதெல்லாம் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? அப்படியே சொன்னாலும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? சிரிக்க மாட்டாங்க. மித்ரா, நீ எனக்கு பண்ண துரோகத்தை நினைச்சு ஆத்திரமா வருது. ஐயோ, நான் என்னதான் பண்றது? ஹலோ வினய், எங்க இருக்க? ஏன் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற? வினய் பேசு. ஹலோ ஹலோ வினய், என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? நீ இப்ப எங்க இருக்க? சொல்லு வினய். வினய் ப்ளீஸ் அழுகிறத நிப்பாட்டிட்டு எங்க இருக்கேன்னு சொல்லு. வினய், நான் உடனே வரேன். எங்க இருக்கு? சொல்லு வினய் ப்ளீஸ். நான் கோயில்ல இருக்கு தீபிகா. சரி, நீ அங்கே இரு. நான் ஒரு 5 minutesல வந்துடுறேன். வினய், வினய், ஏன் போன்ல அழுத? உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் நீ இங்க வந்து சாமியார் மாதிரி தனியா இருக்க? என்னது இது? டாக்டர் மித்ரா கொடுத்த சர்டிபிகேட். சர்டிபிகேட்டா? எனக்கு புரியல வினய். தீபிகா, இது மித்ரா வயித்துல என்ன தேதியில பேபி ஃபார்ம் ஆச்சுன்னு டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட். ஓ அப்படியா? சரி, இதுல என்ன உனக்கு பிரச்சனை? தீபிகா, இந்த பார், இந்த தேதியை பாத்தியா? அந்த தேதியில நான் நார்மலா இல்ல தீபிகா. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்தேன். நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது மித்ரா வயித்துல எப்படி தீபிகா பேபி ஃபார்ம் ஆயிருக்கும்? என்ன வினய், நீ மித்ராவை சந்தேகப்படுறியா? நான் சந்தேகப்படல, ஆனா அந்த ரிப்போர்ட் என்ன சந்தேகப்பட வைக்குது. ஏண்டா இன்னும் அவளை விட்டு கொடுக்காம பேசுற? அதான் அவ சுத்தமானவ இல்லன்னு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இன்னும் நீ தயங்குற? பயப்படாம ஓப்பனா சொல்லு.
வினய், நீ என்ன பத்தி என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. நான் மனசுல பட்டதை சொல்றேன். மித்ராவை நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போதே கெஸ் பண்ணிட்டேன். அவன் நல்லவே இல்ல, உன்னை நல்லா ஏமாத்திட்டு இருக்கா. ஆனா உனக்கு இவ்ளோ நாள் ஆயிருக்கு அவளோட உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. வினய், டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. மித்ரா வயித்துல வளர்ற குழந்தை உன்னோடது இல்ல. அது யாருன்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். வினய், நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கவா? நீ சாக போறேன்னு தெரிஞ்சும் மித்ரா எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? உன் மேல இருந்த காதலாலையா? இந்த காதல் கீதெல்லாம் சுத்த ஹம்பாக்டா. உங்க சொத்த ஆட்டை போடுதான் இந்த மாதிரி நாடகம் ஆடி இருக்கா. நீ செத்து போனதும் அந்த சொத்தெல்லாம் தனக்கு தான் கிடைக்கணும்னு பக்காவா பிளான் போட்டு உனக்கு வலை விரிச்சிருக்கா. ஆனா கடவுள் வேற மாதிரி தீர்ப்பு எழுதியிருக்கான். நீ உயிர் பொழைச்சு வருவேன்னு அவ கனவுல கூட நினைச்சு பாத்திருக்க மாட்டா. ஆனா அது நடந்துருச்சு. அதனாலதான் வேற யார் மூலமாவோ வயித்துல குழந்தைய வாங்கிட்டு உன் குழந்தைன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காடா. வினய், இனிமேலாவது நீ கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்பவே போய் நம்ம டாக்டர் கிட்டயோ ஆண்டி கிட்டயோ உண்மையை சொல்லி மித்ராவை வீட்டை விட்டே துரத்தி அடிச்சிடலாம். நம்ம லேட் பண்ற ஒவ்வொரு நொடியும் நமக்கு தான் ஆபத்து. வா, இப்பவே போய் உண்மையை சொல்லிடலாம். வேண்டாம் தீபிகா, இப்ப சொல்ல வேண்டாம். ஏண்டா? இந்த விஷயம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்சா அவங்களால இதை தாங்கிக்கவே முடியாது. நேரம் வரும்போது சொல்லிக்கலாம். அது வரைக்கும் இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். இல்லடா, பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடி நாமளே எல்லார்கிட்டயும் சொல்லிடுறதா நல்லது. ப்ளீஸ் தீபிகா, நான் சொல்றது கேளு. இப்போதைக்கு இது யாருக்குமே தெரிய வேண்டாம். நீ யாருக்கிட்டுமே சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு தீபிகா, யாருக்கிட்டுமே சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், என்ன நம்பு. தேங்க்ஸ் தீபிகா. சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல, நீ கிளம்பு. நான் கொஞ்ச நேரம் கோயில்ல இருந்துட்டு வரேன். ஷூரா? ஆமா, இங்க இருந்தாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நீ போ, நான் வரேன். ஓகே வினய், ரொம்ப நேரம் இங்க இருக்காம சீக்கிரம் வந்துரு. என்ன? பரவாயில்லையே, டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட் நாம நினைச்சதை விட நல்லா தான் வேலை செய்யுது. இனிமே நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். வினய், ஒரு நிமிஷம். இவ்ளோ நேரம் எங்க போனீங்க? உங்களுக்காக இங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வீட்ல ஒரு பூஜை நடக்கும் போது நீங்க தானே முன்னால இருந்து பண்ணணும். அம்மாவும் அவ்வளவு தூரம் சொன்னாங்கல்ல. இது புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய பூஜைன்னு. ஏன் நீங்க வரல? அத்தனை தடவை கால் பண்ண, அத கூட நீங்க எடுக்கல. ஏய், சும்மா நிறுத்துறியா? நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதெல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உன் வேலை எதுவோ அதை மட்டும் போய் பாரு. சும்மா தேவையில்லாம என்ன கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு கோவமா பேசுறீங்க? இது பாரு, உன்னை பார்த்ததுமே நான் ஒதுங்கி போறேன்னா உன்கிட்ட எனக்கு எதுவும் பேச பிடிக்கலன்னு அர்த்தம். அது உனக்கு புரியவே இல்லையா? மத்த வேலையெல்லாம் பண்ண தெரியுது, இது மட்டும் புரியல. ஏன் என்கிட்ட பேச பிடிக்கல? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? சொல்லுங்க வினய்,
சொன்னாதானே எனக்கு தெரியும். ஏய் அம்மா, உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு ஓரமா தானே போறேன். எதுக்காக என்ன இழுத்து பிடிச்சி வம்பிழுத்துட்டு இருக்க? நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாது, இதுல ஒரு ஆள் வேற வந்து விளக்கணுமா? என்ன நான் வம்பு இழுக்கிறேனா? வினய், உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்னதான் பண்ணேன்? எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடுங்க ப்ளீஸ். அதை விட்டுட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெறுப்ப கக்காதீங்க. இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் லிமிட். நானே செம்ம காண்ட்ல வந்திருக்கேன். இது பாரு மித்ரா, நீ தேவையில்லாம பேசி என்ன கடுப்பேத்துன, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. வினய், என்ன கேட்டேன்னு இப்ப எரிஞ்சு விழுறீங்க? இவ்ளோ நேரம் எங்க போனீங்க தானே கேட்டேன். அது ஒரு தப்பா? தப்புதான், தப்புதான். நீ எல்லாம் என்கிட்ட வந்து பேசுறல்ல, அதுவே தப்புதாங்கிறேன். இங்க பாரு, நான் எங்க வேணா போவேன், என்ன வேணா பண்ணுவேன். அதெல்லாம் கேட்க உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. மித்ரா, அப்புறம் நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. உன்கிட்ட பேச எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதெல்லாம் தெரியாம சும்மா என்ன வந்து தொலை பண்ணிட்டு இருக்காத. நான் கொஞ்ச நாளாவது நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதா? வினய், 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 கதவு தரங்க. வினய், ப்ளீஸ் கதவு தரங்க. வினய், கதவு தரங்க. இப்பதானே சொல்லிட்டு வந்தேன், எனக்கு கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுன்னு. இவளுக்கு என்னதான் பண்றது? என் நிம்மதியை கெடுக்கணும்னு வேணும்னு பண்றா. வினய், கதவு தரங்க ப்ளீஸ். ரொம்ப பண்ணாதீங்க வினய். எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். நீ விடிய விடிய தட்டினால என்னால கதவை திறக்க முடியாது. தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை என்ன பண்ண முடியும்? போகட்டு விடு மித்ரா. ரூம்குள்ள போய் படுத்துட்டா மட்டும் தூங்கிடவா போறோம்? அவருக்கு தான் இப்பெல்லாம் என் முகத்தை பார்த்தாலே பிடிக்கிறது இல்லையே. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி நான் பக்கத்துல தூங்குறத விரும்புவாரு? பரவாயில்ல, அவராவது நிம்மதியா தூங்கட்டும். சாரி வினய், இனிமே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். தூங்குங்க. குட் நைட்.